முக்கியமான தலைப்பு தான். நான் வந்து அந்த சைடு சும்மா ஒரு காமெடிக்காக பேசிட்டு இருந்திருப்பேன். ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஒரு சைடு நண்பர்களும் முக்கியம். இந்த தலைப்புல ரெண்டு பிரிவினரும் அவங்கவுங்களுடைய பாயிண்ட்டை சொல்றதுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இது அவங்க எப்படி முன்னிறுத்துறாங்கன்றத பொறுத்து தான் இது நண்பர்களா இல்ல உறவினர்களாங்கிறதே முடிவாகும். நண்பர்கள் சார்பில் 3 பேரும் உறவுகள் சார்பில் 3 பேரும் இருக்கிறாங்க. பொதுவா நண்பன் சொல்றத என்னைய பொறுத்த வரைக்கும் நண்பன் அப்படின்னாலே கேட்காமையே அவன் வந்து செஞ்சிருவான். அவன்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் தான் வந்து ஒரு உண்மையான நண்பனா இருப்பான். உறவுகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே சொல்லிட முடியாது. உறவுகளும் அதுக்கு ஈக்குவலா அந்த நேரத்தில் இல்லாட்டி கூட முக்கியமான தருணத்தில் உறவுகள் இல்லாம எந்த ஒரு நிகழ்ச்சியோ இல்லை தருணமோ எதுவும் நடக்க போறதில்லை. இது அவங்க எப்படி மேற்கொண்டு அவங்க பேசுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த நிகழ்ச்சி வந்து போக போகுது. ஓரிரு வார்த்தைகள் பேசுவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மத்திய மிச்சிகன் தமிழ் சங்கத்தினுடைய பட்டிமன்ற விழா. இந்த தமிழ் சங்கம் பல பட்டிமன்றங்களை சந்தித்திருக்கும். இந்த பட்டிமன்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாரும் உறவினர்களுடைய உறுதுணையும் வாழ்க்கையின் பல கட்டத்தில் சந்திச்சிருப்போம், நண்பர்களுடைய உறுதுணையும் வாழ்க்கையில் பல கட்டத்தில் சந்திச்சிருப்போம். இதை எப்படி இந்த 2 டீமும் பேலன்ஸ் பண்ணி பேச போறாங்கன்றது தான் ரொம்ப இதுவாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலே அதிருது. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நண்பர்கள் சைட்லயும் பல பாயிண்ட் வச்சிருக்காங்க. பாபு சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 புல்லட் பாயிண்ட் வச்சிருக்காரு. அதனால அடுத்து வர போற ஒரு 45 நிமிஷம் ரொம்ப ஃபன்னா இருக்க போது உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்.